பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் எஸ்தர் புஸ்தகம் கடைசி 3 அதிகாரங்கள் 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 8வது அதிகாரத்திலே இதோ ஆகாஸ்வேரு ராஜாவின் யூதரின் சத்துருவாய்ந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அங்கே ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கப்பட்ட மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், ராஜ சமூகத்திலே தன் விண்ணப்பத்திற்காக நுழைந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்தது. மகிமை உண்டாவது. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்லி ராஜாவுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்த பொழுது அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கே ராஜாத்திய எஸ்தரைய யூதனாகிய மொர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதன் மேல் கை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி எழுதிப்படுத்தி பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆமானுடைய முடிவு அப்படியாய் பரிதாபமாய் முடிந்து விட்டது. யாருக்காய்? மொர்தெகாய்க்காய் இந்த தூக்கு மரத்தை உண்டு பண்ணினா அதே மரத்திலே அவன் மாண்டு போவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கிரியை அப்படியாய் இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. 9வது அதிகாரத்திலே ராஜாவின் வார்த்தைப்படி அங்கே செய்யப்பட்டதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைவர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தரை நாம் நம்பியிருப்போம் என்று சொன்னால் சத்துருடைய கிரியைகள், நமக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ண அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே யூதர்கள் தங்கள் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினார்கள். மகிமை உண்டாவதாக. இங்கே தொடர்ந்து அந்த ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே மற்றும் 14ஆம் தேதியிலே இளைப்பாரி விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பூரீம் பண்டிகையாக அங்கே கொண்டாடப்படும்படி மாற்றப்படுகிறது. மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையாக அது மாறி இன்றைக்கும் அவர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சமயம் எல்லா தலைமுறையாக இந்த பூரீம் பண்டிகை கொண்டாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா தலைமுறையிலும், வம்சங்களிலும், தேசங்களிலும், ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு இந்த பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே கட்டளையாக கொடுக்கிறார்கள். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2வது ஸ்தானத்திலே யூதருக்கு பெரியவனாயும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி
தன் ஜனங்களுக்கு நன்மையை நாடி தன் குலத்துக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். இந்த வசனங்களை நாம் தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்கள் கட்டளையிடுவாராக. பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.